ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.1ல சம் நம்பர் 3 கிவன் பாருங்க. எ வெர்டிக்கல் ஸ்டிக் ஆஃப் லென்த், ஒரு வெர்டிக்கல் ஸ்டிக் இருக்கு, அதோட லென்த் பாத்தீங்கன்னா 6 மீட்டர். அது என்ன செய்யுது அப்படின்னா ஷேடோவை கிரியேட் பண்ணுது. எவ்வளோ லென்த்ல அப்படின்னா 400 சென்டிமீட்டர். ஸோ 400 சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணலாம் தானே. ஸோ அப்போ 400 சென்டிமீட்டர்னா உங்களுக்கு 4 மீட்டர் கிடைக்குமா. ஸோ 6 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு வெர்டிக்கல் ஸ்டிக்கு 4 மீட்டருக்கு உங்களுக்கு என்ன பண்ணுதான், ஷேடோவை கிரியேட் பண்ணுதான். அதே மாதிரி அதே டைம்ல சேம் டைம்னு கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா இது வச்சுதான் நம்ம இப்போ ஒரு ஆங்கிள் சொல்ல போறோம். சேம் டைம் ஒரு டவர் என்ன செய்தான், 28 மீட்டர் ஷேடோவை கிரியேட் பண்ணுதான். அப்படி இருந்தா டவரோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா சேம் டைம் அப்படிங்கிறப்ப இந்த பொருள் கிரவுண்டுல கிரியேட் பண்ற இந்த ஷேடோவோட லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த லென்த்துக்கும் அந்த பொருளோட டாப்புக்கும் போடுற ஆங்கிளும் வேறு ஒரு பொருள் லென்த்தை கிரியேட் பண்ணதில்ல, ஷேடோவை கிரியேட் பண்ணதில்ல, அந்த ஷேடோவோட எண்டுக்கும் அந்த பொருளோட டாப்புக்கும் போடுற அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். சேம் டைம் அப்படின்னு கொடுத்ததுனால இது வேற வேற டைம்னா இவ்வளோ அக்யூரேட்டா ஆங்கிள் சேமா வருமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரே டைம் அப்படிங்கறதுனால இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன, ஒரே டைம்ல ரெண்டும் ஷேடோவை கிரியேட் பண்ணுது, அதுதான் ரீசன். இப்போ ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த டவரா, பிக்யூங்கிறது ஹைட் ஆஃப் த ஸ்டிக்கா, பிசிங்கிறது லென்த் ஆஃப் த லேம்ப் போஸ்டோட ஷேடோவா, கியூஆருங்கிறது லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த ஸ்டிக்கா, அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளையும் பிக்யூஆருங்கிற ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிறோம். எப்பவுமே கிரவுண்டு கூட மேக் பண்ற ஆங்கிள் எவ்வளோ டிகிரியா தான் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியா தான் இருக்கும். எப்பவுமே கிரவுண்டு கூட எந்த ஒரு பொருளும் வெர்டிக்கலா, நோட் தட் பாயிண்ட், வெர்டிக்கலா கிரியேட் பண்ற ஆங்கிள் கண்டிப்பா 90 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இப்ப சொன்னேன் இல்லையா, சேம் டைம்ல அது ஆங்கிள் ஷேடோவை கிரியேட் பண்ணுதுன்னா அந்த ஷேடோவோட எண்டில இருந்து பொருளோட டாப்புக்கு நீங்க ஆங்கிள் கிரியேட் பண்ணீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பொருளா இருந்தாலும் சரி, சின்ன பொருளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். அதனாலதான் ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்கியூ, சேம் டைம் ஷேடோ காஸ்ட். சரிங்களா. இப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டோமா, அப்ப ஆங்கிள் சிமிலாரிட்டியை யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷனலா. ஸோ ஏபி பை பிக்யூன்னு எழுதலாமா, பிசி பை கியூஆர்னு எழுதலாமா, அதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர். உங்களுக்கு இன்னொரு டவுட் கூட வரலாம், இந்த இடத்த நீங்க ப்ராப்பரா எழுதிட்டீங்க, இந்த ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி சைட்ஸ் கரெக்ட் பண்ணி அந்த ஆங்கிளை கரெக்ட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ரேஷியோ போடுறது ஈஸி. இங்க எந்த சைடு எடுத்தா இங்க எந்த சைடு எடுக்கணுங்கிறது ஈஸி. இங்க ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுக்கிறீங்கன்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுத்துக்கலாம், இங்க செகண்ட் 2னா இங்கேயும் செகண்ட் 2, இங்க ஃபர்ஸ்டும் தேர்டுனா இங்கேயும் ஃபர்ஸ்டும் தேர்டு. பட் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த இடத்த கரெக்டா எழுதியிருக்கணும், எழுதியிருந்தா மட்டும்தான் இந்த ரேஷியோ கரெக்டா இருக்கும். சரிங்களா. இப்ப ஏபி பை பிக்யூ, ஏபி என்னன்னு தெரியாது, ஸோ எக்ஸ், பிக்யூவோடது எவ்வளவு 6. அதே மாதிரி பிசி 28, கியூஆர் 4, ஸோ 28 by 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 7ஆ. ஸோ எக்ஸ் தானே வேணும், 6 எங்க மல்டிப்ளை பண்ணிடலாமா, 7 into 6, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 6 ஆர் 42. ஹைட் ஆஃப் த டவர் இஸ் ஈக்குவல் டு 42 மீட்டர். மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிற ஆங்கிள் எல்லாத்தையும் கரெக்டா ப்ராப்பரா எடுத்துறீங்க. இப்ப பிங்கிற ஆங்கிள் 90 டிகிரி, கியூங்கிற ஆங்கிள் 90 டிகிரி. அப்ப பிங்கிற லெட்டர் எழுதுறப்ப அந்த ட்ரையாங்கிள் கியூங்கிற லெட்டர் எழுதணும். சிங்கிற ஆங்கிளும் ஆறுங்கிற ஆங்கிளும் ஈக்குவல். அப்ப இந்த ட்ரையாங்கிள் சி எழுதுனீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஆர் எழுதணும். இந்த பிளேசஸை கரெக்டா போட்டீங்கன்னா ரேஷியோ போடும்போது இப்படி சைட்ஸ் எடுத்துக்கலாம். இங்க ஏபி எடுத்தீங்கன்னா இங்க பிக்யூ, இங்க பிசி எடுத்தீங்கன்னா கியூஆர், இங்க ஏசி எடுத்தீங்கன்னா இங்க பிஆர், இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.